செகண்ட் லிப் டாட்டூ பத்தி சொல்றேன். ஆக்சுவலா எனக்கு லிப் டாட்டூ பண்ற ஐடியாவே கிடையாது. இவரோட வீடியோ நிறைய நான் பார்த்தேன். அதுல எந்த ஒரு வீக்கமும் கிடையாது, ஒரு குறையெல்லாம் சொல்ல முடியாது. அது நிறைய வீடியோ பார்த்தனாலதான் எனக்கே லிப் டாட்டூ போடணுங்கிற ஒரு ஐடியா வந்தது. லிப் டாட்டூ நான் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்னோட லிப் ரொம்ப டார்க்கா இருந்தது. 3 சிட்டிங் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுல 3 சிட்டிங்ல எனக்கு ஃபர்ஸ்ட் சிட்டிங்ல எனக்கு நான் நினைச்ச மாதிரி கலர் போய் உட்கார்ல. செகண்ட் சிட்டிங்ல ஒரு பாதி உட்கார்ந்து இருந்தது. தேர்ட் சிட்டிங்ல நான் நினைச்ச மாதிரி ஃபுல்லாவே கலர் உட்கார்ந்து. இப்போ நான் லிப் பாமோ இல்ல லிப்ஸ்டிக்கோ எதுவுமே போடல. இதுதான் 3 சிட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் உள்ள ஒரு பர்மனன்ட் கலரு. இதுக்கப்புறம் நீங்க இந்த டெத் வீட்டுக்கு போனோம், எப்படி நம்ம ஐப்ரோ டாட்டூ போட்டா எப்படி டெத் வீட்டுக்கு போறது, அவங்க என்ன நினைப்பாங்க, ஏஜ் ஆனா எப்படி இருக்கும், அசிங்கமா இருக்காதா அப்படின்னு என்னோட வீடியோஸ்ல நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். இந்த மாதிரி இருக்காது. இது எப்படி இருக்குன்னா, டாட்டூ போட்டா அந்த ஒரு டார்க்னஸ் இருக்காது. கொஞ்சம் பீல் ஆகி ஒரு 1 வீக்ல அது பீல் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 45 டேஸ் அதோட ப்ராசஸ் டே இருக்குது. அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த பேபியோட லிப்பு மாதிரி போய் கவ உட்காந்துரும். பயப்படுற அளவுக்கு ரொம்ப டார்க்கா அந்த அல்படிக்கிறது, அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன், அந்த பிரச்சனை. அது மெயின் இவர் லிப்ஸ் டாட்டூ போடும்போது வீங்காது. நார்மலா இப்ப எப்படி இருக்கோமோ அதே மாதிரிதான் லிப்ஸ் போட்டதுக்கு அப்புறமா, லிப் டாட்டூ போட்டதுக்கு அப்புறமும் அதே மாதிரிதான் இருக்கும். நான் கோயம்புத்தூர்ல நிறைய இடத்துல காஸ்மெட்டிக் ஹோட்டல்ல கேட்டதுக்கு பிளேடிங், ஐப்ரோ ஆகட்டும் இல்ல லிப் டாட்டூ ஆகட்டும், எல்லாமே 1 லேக் மேலதான் சொன்னாங்க. சரி, ஓகே, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட வீடியோ அதை ஏதாவது காமிங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்ல அப்படிங்கும்போது இவர்கிட்ட நான் நிறைய கன்சல்ட் பண்ணிருக்கேன். இவரோட வீடியோ நிறைய பார்த்திருக்கேன். இவரோட விஷயம், இவரோட ஒர்க் நிறைய பார்த்தனாலதான் நான் இங்க பண்ணி எனக்கு ஒரு லிப் டாட்டூவும் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. இன்னும் சொல்ல மறந்துட்டேன், மத்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா, மத்த இடத்துல லிப் டாட்டூ போடும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா வீங்கி பார்க்கவே விகாரமா பயங்கரமா இருக்கும். அதை பார்த்துட்டுதான் எனக்கு அந்த ஐடியாவே கிடையாது. ஆனா இங்க பார்க்கும்போது இவரோட வீடியோஸ்ல எந்த ஒரு அந்த வீக்கமான அந்த இதெல்லாம் நான் பார்த்ததுல, நான் போடும்போது எனக்கு அந்த மாதிரி வீக்கம் வரல, தடிப்பாலாம் இல்ல. நார்மலா இப்ப எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இருக்குது. லைட்டா எறும்பு கட்ச மாதிரிதான் இருக்கும். பெருசா அந்த உதவி வீங்கி விகாரமா அந்த மாதிரிலாம் இல்ல. ஏன்னா மத்த டாட்டூ ஷாப்புக்கும் இதுக்கும் உள்ள ஒரு பெரிய டிஃபரெண்ட் இதுதான்.